வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நாடு பூரா ஒவ்வொரு இடத்துலயும் ஏதாவது ஒரு விதத்துல ஒரு போராட்டம், ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு நேஷனல் மீடியா, சோ கால்டு கோதி மீடியா, பாஜகவுடைய அடிவருடிகளா இருக்கக்கூடிய அந்த மீடியா உங்களுக்கு போட்டு காட்டாது. நிறைய பேருக்கு இது தெரியாமலே போயிடுது. இன்னைக்கு எபிசோட்ல எங்கெல்லாம் இப்போ ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு நான் போட்டு காட்ட போறேன். வீடியோஸை பாருங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது, ஆனா இத பத்தி ஒரு பேச்சுவார்த்தை கூட மீடியால இல்லையே அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல கண்டிப்பா எழும். மணிப்பூர்ல 9 மாசமா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அரம்பாய் தெங்கோல் அப்படிங்கிற ஒரு மேய்த்தே சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய ஒரு பிரிவினவாத இயக்கம் கிட்டத்தட்ட தாலிபான் மாதிரி மணிப்பூருக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் முன்னால பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாஜக மற்றும் மேய்த்தி சமூகத்தை சார்ந்த எம்எல்ஏஸ்ல இருந்து சிஎம் வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஓத்து எடுத்த ஒரு வீடியோ, அவங்களுடைய கோரிக்கைகளை பூர்த்தி செய்வோம் அப்படின்னு அந்த எம்எல்ஏஸ் கூப்பிட்டு அவங்கள ஒரு வாக்குறுதி எடுத்த ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு வீடியோவும் எந்த அளவுக்கு ஒரு தாலிபான் ஆர்கனைசேஷன் மாதிரி இன்னைக்கு அரம்பை தெங்கோல் மணிப்பூர் ஆக்கிபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். இன்னொரு பக்கம் காஷ்மீர்ல தொடர்ந்து வயலன்ஸ், தொடர்ந்து ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அதை பத்தி மீடியா எங்கேயுமே சொல்றது இல்ல, உங்களுக்கு தெரியப்படுத்துறது இல்ல. நேத்து பாத்தீங்கன்னா இன்னொரு பார்டர் ஏரியா, அதாவது லே லடாக், இந்த இடங்கள்ல மக்கள் எல்லாரும் அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாத்தையும் பூட்டிட்டு, கடை எல்லாம் பூட்டிட்டு தெருவுல இன்னைக்கு மக்கள் போராடுறாங்க. லே அண்ட் லடாக்ல 4 கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. என்னன்னா, மறுபடியும் ஸ்டேட்ஹுட் கொடுக்கணும். ஆர்டிகல் 370 அப்ரகேஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் லடாக்னு 2 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சுட்டாங்க. ஸ்டேட்ஹுட் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் எங்களுக்கு ஸ்டேட்ஹுட் வேணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடத்துறாங்க. லடாக்க 6th ஷெட்யூல்ல சேர்த்து இதை ஒரு ட்ரைபல் ஸ்டேட்டஸை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி லோக்கல்ஸ்க்கு எங்களுக்கு ஜாப் ரிசர்வேஷன் வேணுங்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்ல. முன்னையாவது ஜம்மு காஷ்மீரோட இணைந்து இருந்த பொழுது எங்களுக்கு அசம்பிளில ஒரு 4 சீட் இருந்தது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல ஒரு 2 சீட் இருந்தது. இப்ப அசம்பிளில எங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்ல. அப்ப எங்களுடைய கோரிக்கையெல்லாம் நாங்க எங்க போய் சொல்றது, யார் எங்களுக்காக போராடுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு அவங்களுடைய உரிமைகளுக்காக இன்னைக்கு மக்கள் தெருவுல இறங்கி எல்லாரும் ஒட்டுமொத்த மக்களை இறங்கி இன்னைக்கு மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. மணிப்பூர் ஆகட்டும், காஷ்மீர் ஆகட்டும், லே லடாக் ஆகட்டும், இது எல்லாமே பார்டர் ஸ்டேட்ஸ். எல்லா இடத்துலயும் சைனாக்காரன் எப்படிடா ஆக்கிரமிக்கலாம், எப்படிடா பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கான். இது போன்ற இடங்கள்ல இது போன்ற போராட்டங்கள் வெடிக்கும் பொழுது அது நாட்டுடைய பாதுகாப்புக்கே ஒரு பெரிய பிரச்சனையா, ஒரு கேள்விக்குறியா முடியும். ஆனா மோடி அரசாங்கம் இதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டதாவே தெரியல. மணிப்பூர்ங்கிற ஒரு மாநிலம் இருக்குங்கிறதே இந்த மோடி அரசாங்கம் மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். காஷ்மீர்ல எப்பவும் போல நடந்துட்டு இருக்கு. ஆனா அது நம்மளுக்கு தெரியாம இவங்க மூடி மறைச்சிக்கிட்டு எல்லாமே நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல் காஷ்மீர், வண்டர்ஃபுல் காஷ்மீர் அப்படிங்கிற அளவுக்கு மீடியால ஒரு ரோசி பிக்சரை இவங்க பெயிண்ட் பண்றாங்க. இன்னைக்கு லே லடாக்ல நடக்கக்கூடிய இந்த விஷயத்தையும் மீடியா உங்களுக்கு காட்டாது. இது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா டெல்லியில ஜந்தர் மந்தர்ல தொடர்ந்து நிறைய மக்கள் அமைப்புகள் எல்லாம் இணைந்து இவிஎம் பேன் பண்ணோம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினே தேவையில்லை, இதை வச்சுதான் பாஜக ஒவ்வொரு முறையும் ஜெயிக்குது, நாங்க மோடி அரசாங்கம் வேண்டான்னு தான் ஓட்டு போடுறோம், அப்படியும் அதையும் மீறி மோடி அரசாங்கம் எப்படி ஜெயிக்குது, அப்ப இந்த இவிஎம்ல ஏதோ தகுதித்தத்தை இருக்கு, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இங்கே போராட்டம் பெரிய அளவுல நடந்துட்டு இருக்காங்க. நிறைய பொதுமக்கள் இதுல கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷுவல்ஸ், இந்த விஷுவல்ஸையும் எந்த மீடியாவுமே உங்களுக்கு காட்டாது. அவங்க சொல்றாங்க, கிட்டத்தட்ட 50 இவிஎம் மெஷின் எங்க கிட்ட கொடுங்க, இதை எப்படியெல்லாம் மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றோம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு சவாலே வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இத பத்தி எலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும், இல்ல அரசாங்கம் ஆகட்டும், எதை பத்தி அவங்க கவலைப்பட்டதா தெரியல. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இதே டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபடுறாங்க. சமீபத்துல நடந்த சண்டிகர் மேயர் தேர்தல்ல பாஜக எப்படி வெளிப்படையா எலெக்ஷன் ஆபீசரை வச்சு கோல்மால் பண்ணி இவங்க மேயர் சீட்டை பிடிச்சாங்க அப்படிங்கறதை எதிர்த்து தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மேலேயும் அவங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேலேயும் இவங்க இடி மூலமா வழக்கு பதிவு பண்றாங்க. இதையும் எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சியினர் அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். இதை ஒட்டி ஜார்க்கண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா சிட்டிங் சிஎம் ஹேமந்த் சோரனை கைது பண்ணிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் பாப்புலேஷன், பழங்குடியின மக்கள் எல்லாம் தெருவுக்கு ஒரு மேசிவ் ப்ரொடெஸ்ட கையில எடுத்து இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு பாருங்க.
இது பத்தாதுன்னு ஜஸ்டிஸ் ஃபார் டிஃபென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்லைன் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுது. நிறைய இளைஞர்கள் 2019-21 அதாவது இந்த அக்னிவீர்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுக்கு முன்னால இவங்களெல்லாம் வந்து ஆர்மி ஏர்போர்ஸ்ல ரெக்ரூட்மெண்ட்டுக்காக தயாரா இருந்து செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு இன்னமும் கன்ஃபர்மேஷன் வராம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இன்னைக்கு கொடுக்குறோம் நாளைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு இழுத்தடிச்சு ஃபைனலா இந்த அரசாங்கம் உங்களுக்கு எல்லாம் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது, ஏன்னா அக்னிபத் ஸ்கீமை நாங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு அவங்க வந்து எங்களுடைய வாழ்க்கையை நீங்க சீரழிச்சிட்டீங்க அப்படின்னு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் பாருங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இதை விட பெரிய போராட்டம் ஒண்ணு அடுத்த வாரம் தொடங்க போகுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாரும் அவங்க இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்டே கொடுத்துட்டாங்க. அடுத்த வாரம் February 13 நாங்க தில்லியை நோக்கி மீண்டும் பயணிக்க போகிறோம். ஏற்கனவே இந்த மாதிரி தான் 1.5 வருஷம் போராடினாங்க. 1.5 வருஷம் போராட்டத்தை வேற வழியே இல்லாம இந்த பாஜக அரசு வந்து வேளாண் சட்டங்களை வாபஸ் வாங்கிட்டு அப்ப என்ன சொன்னாங்க, நாங்க ஒரு கமிஷன் அமைச்சு உங்க கோரிக்கை எல்லாம் நாங்க பரிசீலனை செய்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை நிறைவேற்றி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸோட தான் போராட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க. இந்த போராட்டம் மீண்டும் தொடங்கினால் அது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு வந்து நிக்க போகுது அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சென்னையில ஒரு 2-3 நாள் முன்னால ஒரு போராட்டம் நடந்ததுங்க. யுனைடெட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை சேர்ந்த கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாணவியர்கள் வந்து இணைந்து ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. ரிஜெக்ட் என்இபி, ரிஜெக்ட் பிஜேபி, பேன் பிஜேபி அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை கையில எடுத்தாங்க. மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி தான் இந்த போராட்டத்தை துவக்கி வச்சாரு. என்இபி மூலமாக, கல்விக் கொள்கை மூலமாக மாணவர்களுடைய எதிர்காலத்தை வந்து இந்த அரசாங்கம் பாழ் பண்ணிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கல்விக் கொள்கை எங்களுக்கு வேண்டாம், இதை வந்து நாங்க ரிஜெக்ட் பண்றோம், பிஜேபி அரசாங்கமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு மாணவர்கள் களத்துல இறங்கி ஒரு பெரிய போராட்டம் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். பிஜேபியோட மாடஸ் ஆப்பரண்டி என்ன, இவங்க இந்த போராட்டங்களை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இக்னோர். நம்ம வந்து இப்படி ஒரு போராட்டம் நடக்குதுங்கிறத அக்னாலேஜ் பண்ணாதானே போராட்டத்துக்கு வந்து ஒரு மைலேஜ் கிடைக்கும். நாம ஏன் அக்னாலேஜ் பண்றோம், கண்டு காணாம விட்டுட்டா இது ஆட்டோமேட்டிக்கா செத்து போயிரும், அந்த போராட்டம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துரும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபர்ஸ்ட் இவங்க கையில எடுப்பாங்க. நீங்க எல்லா போராட்டமும் எடுத்து பாத்துக்கங்களேன். சிஏஏ என்ஆர்சி ஆக இருக்கட்டும், வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடின விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும், இந்த ரெஸ்ட்லெஸ் ப்ரொடெஸ்டாக இருக்கட்டும், அக்னிவீர் ப்ரொடெஸ்டா இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. முதல்ல வந்து ஒரு இக்னோர், இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. மணிப்பூர்ல இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு அப்புறம் தான் நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு தெரிஞ்சு வந்தது. அப்போ இதுதான் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம். எந்த மீடியாவும், நம்மை சார்ந்த மீடியா எதுவுமே இதை பத்தி நியூஸ் போடாது. நியூஸ் போட்டாதானே மக்களுக்கு போய் தெரியும். அப்ப பப்ளிக் சப்போர்ட் வந்து இந்த ப்ரொடெஸ்டுக்கு கிடைக்காது. அப்போ இயற்கையாவே இந்த போராட்டங்கள் இறந்து விடும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுப்பாங்க. இது ஒர்க் அவுட் ஆகல, இதையும் மீறி சோசியல் மீடியால வந்து பரவலா பேசப்படுது, மக்கள் வந்து இதை பத்தி பேசுறாங்க, விவாதிக்கிறாங்க அப்படின்னு தொடங்கினோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே பிஜேபி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள், பாலிட்டிஷியன்ஸ்ல ஆரம்பிச்சு சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ரவுடிஸ் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து போராட்டக்காரர்களை வந்து தப்பு தப்பா பேசுறது, அவங்கள வந்து ஆந்தோலன் ஜீவின்னு சொல்றது, ஆன்டி இண்டியன்னு சொல்றது, ஜார்ஜ் சொராஸோட ஃபண்டிங்ல தான் இவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்றது, இல்ல அவங்க சம்பந்தப்பட்ட பிரைவேட் வீடியோஸோ இல்ல புகைப்படங்களோ எடுத்து போட்டு அவங்கள வந்து கேரக்டர் அசாசினேட் பண்றது, இது போன்ற விஷயங்கள்ல வந்து தொடர்ந்து இறங்குவாங்க. ஒண்ணுமே இல்லைன்னா ஆப்போசிஷன் எல்லாரும் சேர்ந்து தூண்டி விடுறாங்க, ராகுல் காந்தியோட தூண்டுதல் பேர்ல தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த போராட்டக்காரர்களுக்கு ஒரு கலர் பூச ட்ரை பண்ணுவாங்க. இதுவும் வேலைக்கு ஆகல அப்படிங்கும் பொழுது அடுத்தது பாத்தீங்கன்னா, போராட்டக்காரர்களை வந்து மேன் ஹேண்டில் பண்றது. எப்படி டெல்லி போலீஸ் வந்து தரதரன்னு இழுத்துட்டு போனாங்க, வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடிய விவசாயிகள் மீது எப்படி டிராக்டரை ஏத்தி பிரச்சனை பண்ணி எவ்வளவு பேர் இறந்து போனாங்க அப்படிங்கறத பாக்குறோம். மணிப்பூர்ல எப்படி இதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ அடுத்தது வந்து இந்த போராட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான முயற்சியை த்ரூ வயலன்ஸ், எப்பவுமே ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு சுமூக தீர்வு காணணும் அப்படிங்கிற விஷயம் பிஜேபியோட அகராதிலேயே கிடையாது. எல்லாமே வந்து எடுத்தோம் கவுத்தோம் அடிச்சாவது இவங்க வாயை மூடணும் அப்படிங்கிற முயற்சியில தான் இறங்குவாங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல, இந்த போராட்டம் நமக்கே எதிரா மாறுது, நமக்கு எதிர்வினையாக மாறும் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் பிஜேபி எப்பவுமே வாபஸ் வாங்கியிருக்கு. இது ரொம்ப ரேரா நடந்திருக்கு. உதாரணத்துக்கு சிஏஏ என்ஆர்சி போராட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா
வாபஸ் வாங்கினாங்க. இல்லைன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையே தான் அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது மக்கள் விரோதமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு உட்பட்டு அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை பிஜேபி செய்யும் அப்படிங்கிறது தான் இவ்வளவு போராட்டங்களும் வந்து நமக்கு உணர்த்துது. இது எல்லாத்தை விட இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, போராடக்கூடிய இந்த எல்லா போராட்டங்களுடைய விஷயத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. பெரும்பாலானும் இளைஞர்கள். எல்லாருமே 18ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள். வாழ்க்கையில படிச்சு முடிச்சுட்டு அடுத்த ஒரு கனவு, நாம போய் ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆகணும், நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம உயர்த்திக்கணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட லைஃப பார்க்கணும் அப்படிங்கிற கனவுகளோட இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இன்னைக்கு விரக்தியின் விளிம்புக்கு வந்து இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். இந்தியா தான் லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இந்த வேர்ல்டுன்னு சொல்றோம். அதுவும் இளைஞர்களுடைய பாப்புலேஷன் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு யூத் ஃபோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுடைய கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணி அவங்கள ஒரு ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான ப்ரொடக்டிவ் சிட்டிசன்ஸா ஆக்க வேண்டியது தானே ஒரு நாட்டுடைய கடமை. ஒரு நாட்டுடைய மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் எங்க இருக்கணும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்சஸ்ல இருக்கணும். அதுதான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். ஒரு லாங் டேர்ம் டெவலப்மெண்ட்டுக்கு அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து போராடிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு விரக்தி? வேலை வாய்ப்பு இல்ல, வாழ்வாதாரத்துக்கு வழி இல்ல, படிச்சு முடிச்சுட்டும் வேலை கிடைக்காம வீட்டுல உட்கார்ந்து அப்பா அம்மாவை வந்து நம்ம ஒரு பாரமா இருக்கோமே அங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து எவ்வளவு பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட் சூசைட்ஸ் வந்து இந்தியாவில தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இளைஞர்களுடைய தற்கொலை விகிதம் வந்து இந்தியாவில தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்க அடிப்படை காரணம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆரோக்கியமா இருக்க வேண்டிய இளைய சமுதாயம், ப்ரொடக்டிவா இருக்க வேண்டிய இளைய சமுதாயம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, கையில கத்தியும் கழுத்துல காவி துண்டையும் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொருத்தனை பிடிச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னைக்கு வேலை இல்ல. எங்க எனக்கு வேலை இல்லையே அப்படின்னு அவன் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து இந்த பிரிவினைவாத அரசியல், மத சம்பந்தப்பட்ட அரசியலை கையில எடுத்து நீ ஹிந்து, நீ முஸ்லிம், இவன் உனக்கு எதிரி, இவனால உனக்கு ஆபத்துன்னு சொல்லி இன்னைக்கு இளைய சமுதாயத்தை ஒரு தவறான ஒரு வழி நடத்தல இந்த ஒன்றிய பாஜக அரசு கொண்டு போயிட்டு இருக்கு. இவ்வளவு போராட்டங்கள் நடக்குது, இத பத்தி எந்த மீடியாவாவது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துதா? அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மீடியாவெல்லாம் ஒன்றிய பாஜக அரசுக்கு எப்படி கைக்கூலிகளாக செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய போராட்டங்கள் இன்னைக்கு நாடுடைய பல கார்னர்ஸ்ல எல்லா மாநிலத்திலும் ஏதாவது ஒரு விதத்துல பாஜகவை எதிர்த்து போராட்டங்கள் வெடிக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த போராட்டத்துக்கு மக்களுடைய ஆதரவு இருந்ததுன்னா தான் ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றம் ஏற்படும். எப்பவுமே ஒரு போராட்டம் ஆரம்பிச்சுதான் அது ஒரு பெரிய ரெவல்யூஷன்ல ஒரு பெரிய மாற்றத்தை வந்து அரசியல் களத்துல ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். 2024 இப்பதான் தொடங்கி இருக்கு. இன்னும் மே மாசம் வரக்குள்ள இன்னும் எவ்வளவு போராட்டம் வெடிக்க போதோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதையெல்லாம் மோடி அரசு எப்படி வந்து தாக்கு பிடிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியாது. இவர்களுடைய பிரிவினைவாத மதவாத அரசியல் இந்த போராட்டங்களை எல்லாம் ஓரங்கட்டி அவங்கள மழுங்கடிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறதும் நமக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா நம்முடைய எதிர்காலம், நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நாடு ஆரோக்கியமா அமைதியா சந்தோஷமா இருக்கணும். ஒரு சந்தோஷமான நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் தான் சந்தோஷமா ஆரோக்கியமா ஆக்கப்பூர்வமா இருக்க முடியும் அப்படிங்கறது ஒரு சிம்பிள் லாஜிக். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா பிஜேபிக்கு ஓட் போட மாட்டீங்க. நன்றி.